ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். சீங் மை ஹீரோ இன் a டிஃப்ரெண்ட் லுக் அப்படின்னு நம்ம பிரவீன் சாரே வந்து புகழாரம் தெரிவிச்சிருக்காரு. என்ன சிஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் அப்டேட் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் பொங்கல் ஹாலிடேஸ்ல இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவுமே அங்கே நெட்ஒர்க் வந்து சரியில்லாததுனால தான் நான் இன்ஸ்டன்டா வந்து அப்டேட் ஷேர் பண்ண முடியல. ஸோ பெரிய சாரி. லாஸ்ட் வீக் வந்து இந்த அப்டேட் ஷேர் ஆச்சு. அதாவது நம்ம சுவாமி அவர்கள் நியூ லுக்ல ஈவன் ஸ்ரீனி கூட போயிருந்தாங்களே ஒரு ஷாப்பிங் மால்ல. அங்க இருந்து ஒரு 2 செட் ஆஃப் காஸ்டியூம்ல நமக்கு பிக்சர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஷேர் ஆகிருந்துச்சு. பட் சும்மா அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் மாதிரி. பட் இந்த செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து நிறைய ஷேர் ஆக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ ஷூட்டை கேப்சர் பண்ண சூரியன் அப்படின்றவங்க நமக்கு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக் அவங்க வந்து அந்த கலெக்ஷன்லாம் ரீல்ஸா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மூவா பிரவீனா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரவீனா. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரவீன் சார் ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது. அந்த ரீல்ஸ்க்கு கீழே சீயிங் மை ஹீரோ இன் a டிஃப்ரெண்ட் லுக் கிரேட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ எங்க ஹீரோவை டிஃப்ரெண்ட் லுக்ல பாக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ மீன் கிரேட், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்ரிஷியேட் பண்ணிருந்தாரு. அதுக்கு அவங்களுமே வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகி கமெண்ட்டுக்கு ரிப்ளை எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த லுக்கோடைய ஸ்டைலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெரீன் ஃபாத்திமான்னு சொல்லி அவங்களுமே சில செட் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஷூட் எவர், தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்மே பண்ணியிருக்காங்க. ஸ்வாக் அப்படின்னு சொல்லி ஈவன் அவர் ராக் ஸ்டார் மாடல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சுவாமி அவர்களை டேக்மே பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் அந்த 2 காஸ்டியூம்ல இருந்து நிறைய ரீல்ஸ், நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க இந்த லுக்லயுமே. அந்த பிக்சர் ஸ்னாப்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் பயந்த ஒரு லுக்கும் கூட. ஏன்னா எஸ்பெஷலி மகாநதி, நம்ம விகா ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே எப்போ சிஸ்டர் நம்ம விஜய்க்கு வந்து பியர்ட் வரும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம விஜய் வந்து கிட்டத்தட்ட ஓல்ட் கெட்டப்க்கு வந்துட்டாங்க. ஏன்னா பியர்ட் இருந்தாதான் நம்ம விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்பி தள்ளி இருந்தீங்க அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே. எனிவேஸ் இந்த லுக்லயும் ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க, ரொம்ப எங்கா தெரியுறாங்க இந்த லுக்ல. அண்ட் இப்போ வந்து நம்ம விஜய் நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ ஷூட் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 10 டேஸ் இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்த முறை வந்து அதாவது அந்த ஜான் 13th வரைக்கும் தான் ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் கூட ஷேர் ஆகலை இன்னும் அவங்க சைட்ல இருந்து. ஏதாச்சும் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் கிடைச்சா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.